மகா பெரியவா அருளுரை. ராமநாமத்தின் மகிமை. விசேஷ நாளொன்றில் ஸ்ரீமடத்தில் மகானை தரிசிக்க பெரும் பக்தர்கள் கூட்டம் திரண்டிருந்தது. அப்போது ஒரு பக்தர் கூட்டத்தை தள்ளி தள்ளி முன்னேற முயன்றதால் சிறிய பரபரப்பு ஏற்பட்டது. மடத்து தொண்டர்கள் அவரை தடுத்து பூஜை முடிந்த பின் வரிசையில் நின்று தரிசனம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் வழங்கி வழக்கம் போல் பக்தர்களுக்கு தரிசனம் வழங்க அமர்ந்தார் மகான். அந்த பக்தர் மீண்டும் அவசரத்துடன் முன்னேற முயன்றார். அது மகா பெரியவாளின் கவனத்திற்கும் வந்தது. அணுக்க தொண்டரை நோக்கி, என்ன விஷயம் என்று கேட்டார். அந்த நபர் வேகமாக வந்து பெரியவா எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே பேச தொடங்கினார். சுவாமி, எனக்கு நிறைய பிரச்சனை. அதற்கு மேலாக சொல்ல விடாமல் நிறுத்து என்பதை போல் சைகை காட்டினார் மகான். முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அங்கே போய் உட்கார், வீணாக முணுமுணுக்காம ராமநாமத்தை சொல்லு, நான் உன்னை கூப்பிடுறேன் என்று கனிவுடன் கட்டளையிட்டார். அவர் கூடியபடியே சென்று அமைதியாக ராமா ராமா என்று ஜபிக்கத் தொடங்கினார். சில நேரம் கழித்து வரிசையில் நின்றிருந்தால் அவருக்கு வரவேண்டிய தருணத்தில் மகா பெரியவா அவரை அழைத்தார். உடனே வந்தவர், சுவாமி, வீட்டில் வறுமை, அலுவலகத்தில் நிம்மதியே இல்லை, வெளியிடங்களில் கடன், ஒரு பிரச்சனை முடிஞ்சதாக நினச்சாலும் உடனே மற்றொன்று தொடங்குது. இந்த சங்கடத்தை எல்லாம் தாங்க முடியல, தயவு செய்து ஒரு தீர்வு சொல்லுங்க என்றார் வேதனையுடன். அமைதியுடன் அவரை நோக்கி பார்த்த மகான், இவ்வளவு நேரம் ஓரமாக உட்கார்ந்து என்ன செய்தியோ அதை தினமும் 1/2 மணி நேரம் செய், உன் பிரச்சனையெல்லாம் தீரும் என்றார். அவர் உடனே, இங்கே உட்காந்து ராமா ராமான்னு தானே சொன்னேன், அதை சொன்னால் என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா என்று கேட்டார். அப்போது மகான் சிறிதும் கோபம் கொள்ளாமல் புன்னகையுடன் கேட்டார், ராமநாமம் சொல்லும் இடத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒருவன் வந்து நிற்பான் என்று சொல்வார்கள். அவன் யார் தெரியுமோ? அனுமன் என்றான் அவர். அந்த அனுமான் சிவனின் அம்சம். சிவன் வருமிடத்தில் அம்பாலும் வருவார், அம்பாள் வருமிடத்தில் முருகனும் கணபதியும் வருவார்கள். சிவ குடும்பம் இருக்கும் இடத்தில் மங்களம் நிறைஞ்சிருக்கும், அங்கே மகாலட்சுமியும் வருவார், அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வருவார். இவ்வாறு அனைத்து தெய்வங்களும் அருள் நிறைய இடத்துல துன்பம் தங்குமா? அதனால தான் நான் உன்னை ராமநாமம் சொன்னேன், புரிந்துதோ என்று அருள் உரைத்தார். மகா பெரியவாளின் அருள்வாக்கை கேட்டதும் அந்த நபரின் மனம் தெளிந்தது. நன்றியுடன் வணங்கி பிரசாதம் பெற்று புறப்பட்டார். இது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல. ராமநாமத்தின் மகிமையை அனைவரும் உணர மகா பெரியவாள் அருளிய திருவிளையாடல். ஒரே ராமா எனும் நாமத்தில் அனைத்து தெய்வங்களின் அருளும் அடங்கியுள்ளது என்பதை அவர் எளிமையாகவும் ஆழமாகவும் உணர்த்திய அருங்காட்சி அது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.